வெல்கம் டு மை சேனல் கெம்ஸ்பீட். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி லெசனோட பார்ட் 6 வீடியோ தான் பார்க்க போறோம். லாஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீரியோ ஐசோமரிசோட டைப்ஸ் அண்ட் தென் நம்ம வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசம்னா என்ன, ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம்னா என்ன, அப்புறம் அதுல எந்தெந்த மாதிரியான காம்ப்ளெக்சஸ் எல்லாம் நமக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்த்திருந்தோம். இதுல என்னன்னா அதோட சம்மரி மாதிரி நான் ஒண்ணு கொடுத்துருக்கேன். இதை மட்டும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஈஸியா இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு புரியலைன்னா இந்த இதை மட்டும் நம்ம படிச்சு வச்சுட்டாலே போதும். ஸோ நம்ம லாஸ்ட் பார்த்த பொழுது MA4 MA3 B3 இந்த ABCD இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிகான்ஸ். இந்த எம்ங்கிறது என்னதுன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், ஏ அப்படிங்கிறது BABCD இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிகான்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் வந்து அடாப்ட் பண்ணுமா இல்ல ஆப்டிக்கல் ஐசோமரிசம் வந்து அடாப்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு we have seen so many examples. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபார் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்சஸ் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்சஸ்ல ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வந்து அடாப்ட் ஆகாது. பட் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் பார்த்தோம்னா MABCD அதாவது 4 லிகான்ஸ்மே டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கு. ஒன்னு குளோரின், ஒன்னு அயோடின், ஒன்னு ஃப்ளூரின், ஒன்னு புரோமின், அந்த மாதிரி 4மே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா we can have 2 optical isomers, that is cis and trans. So நம்ம complexes of beryllium 2 and boron 3 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா we can have D and L isomers. நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்சஸ். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்சஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேரா தான் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் வந்து ஷோ ஆகும். பட் MA2B2, MABCD, MA2BC, MAB2 இந்த கேபிட்டல் ஏபின்னு வந்துச்சுன்னா பைடென்டேன் லிகாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுலலாம் வந்து அதனுடைய ஐசோமர்ஸ் வந்து ஷோ ஆகும். இதுக்கு வந்து so many examples we have seen in the last video. Okay. So next வந்து ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்லயும் MA4B2 னா சிஸ் டிரான்ஸ், MA3B3 ல சிஸ் டிரான்ஸ், A4BC ல சிஸ் டிரான்ஸ், and then A2B2C2 ல 5 ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸம் பார்த்தோம். அதுல 3 மட்டும் தான் ஐசோலேட்டடா இருந்துச்சு. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். and for optical isomerism we have seen. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல பார்த்ததுதான். அப்படியே டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த ஹோல் வீடியோ வந்து பார்த்து புரியல, அந்த எவ்வளவு வேணாலும் நோட்ஸ் எடுக்க முடியாது அப்படின்னா இதை மட்டும் பார்த்துட்டாலே போதும். இதை மட்டும் பார்த்து ஒன் டைம் ரீட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஓகே. அடுத்து A2AB னா சிஸ் டிரான்ஸ் ஐசோமர். இது அன்சிமெட்ரிக்கலா இருக்கிறதுனால சிஸ் ஐசோமர் என்ன பண்ணும்னா D and L ஐசோமர் நமக்கு வந்து கொடுக்கும். அது வந்து ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். இதை பத்திலாம் நம்ம டீடைலா பார்த்தோம். கரெக்டா? அதே மாதிரி MAA இது வந்து 2 பைடென்டேன் லிகாண்ட், 2 சேம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோனோடென்டேன் லிகாண்ட். இந்த AA வந்து ஒரு பைடென்டேன் லிகாண்ட், 2 மோனோடென்டேன் லிகாண்ட். அது சிஸ் டிரான்ஸ் ஐசோமர். இது சிஸ் D and L ஐசோமர் அந்த மாதிரி வந்து வரும். ஸோ இது எல்லாமே வந்து இதுதான் நம்ம போன வீடியோல பார்த்ததோட சம்மரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அவுட்டர் ஆர்பிட்டல் அண்ட் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்சஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அவுட்டர் ஆர்பிட்டல் அண்ட் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்சஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவுட்டர் ஆர்பிட்டல் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆர்பிட்டல் வந்து நமக்கு வந்து K ஷெல், L ஷெல், M ஷெல், N ஷெல்னு இருக்கும். அண்ட் தென் ஆர்பிட்டல்ஸ்ல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். கரெக்டா? அதுல அதுல எப்படி எலக்ட்ரான்ஸ் லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கறத பொறுத்து கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்சஸ் நம்ம அவுட்டர் ஆர்பிட்டல், இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்சஸ்னு நம்ம வந்து பிரிக்கிறோம். இதுல எப்படின்னா ஒரு காம்பவுண்ட கொடுத்து இதுல வந்து எது அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ், எது இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த வீடியோல we can see more UGTRB questions. லாஸ்ட் இயர் UGTRB questions-ல வந்த questions-லாம் இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். The ligands are bonded to the central atom through coordinate covalent bond. ஒரு லிகாண்ட் வந்து சென்ட்ரல் ஆட்டமோட எப்படி பாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் அதோட தான் பாண்ட் ஆயிருக்கும். இந்த பாண்ட் வந்து
S and P molecular orbitals and d orbitals of the metal atom ஓட இணைஞ்சிருக்கும். அதாவது SPDF அப்படின்னு சொல்லிட்டு we can have molecular orbital. இதெல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். SPDF கரெக்டா? ஸோ எஸ்னா வந்து ஒரு சிங்கிள் ஷெல் இருக்கும். P அப்படின்னா வந்து 3 ஷெல்ஸ் இருக்கும். 1 2 3. அடுத்து Dனா வந்து 5. நமக்கு வந்து D அப்படின்னு எடுத்தோம்னா 5 ஷெல்ஸ் வந்து இருக்கும். கரெக்டா? 1 2 3 4. அதே மாதிரி F அப்படின்னா we can have 7 ஷெல். இந்த 7 ஷெல்ல தான் நமக்கு இந்த இந்த சிங்கிள் ஷெல், அந்த ட்ரிபிள் ஷெல், 5 ஷெல், 7 ஷெல் இதுல தான் நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா போய் லொகேட் பண்ணுவோம். இதை பொறுத்து தான் என்ன ஆகுது அப்படின்னா we can classify the complex into inner orbital, outer orbital complex அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? So according to valence bond theory, the atomic orbitals of the metals undergo hybridization before it forms the bond. So இப்போ ஒரு coordination complex நம்ம எடுத்தோம்னா அது வந்து bond form பண்ணுது. கரெக்டா? அந்த bond form பண்றதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணும்னா hybridization நடக்கும். அந்த hybridization pattern வச்சுதான் நம்ம வந்து inner orbital complex, outer orbital complex நம்ம வந்து ரெண்டு விதமா பிரிக்கிறோம். அந்த hybridization எப்படி ஆகுது அப்படிங்கிற பேட்டர்னை வச்சு we can classify into inner orbital complexes and outer orbital complexes. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த நேம்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம்னா பொசிஷன் ஆஃப் d orbital with respect to the position of spd orbitals. அதை வச்சுதான் நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது we can clearly understand what is inner and outer orbital. கரெக்டா? முக்கியமா இதோட மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இன்னர் அண்ட் அவுட்டர் ஆர்பிட்டலுக்கு மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா டி ஷெல் இருக்கு பாத்தீங்களா, SPDF. இந்த மாதிரி நமக்கு வந்து 4 ஷெல் இருக்கு. அதுல டி ஷெல்ல எப்படி வந்து எலக்ட்ரான் லொகேட் ஆயிருக்கு, அது வந்து இன்னர்ல லொகேட் ஆயிருக்கா இல்ல அவுட்டர்ல லொகேட் ஆயிருக்கா அப்படிங்கறத பொறுத்து தான் we can classify the complex into inner orbital, outer orbital அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ நான் சொன்னதை வச்சு ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஷியேஷன் மாதிரி இருக்கு பாருங்க. என்னது ஃபர்ஸ்ட் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் கோஆர்டினேட் காம்பவுண்ட். எல்லாமே கோஆர்டினேட் காம்பவுண்ட் தான். ஓகேவா? இதுல எப்படி இருக்கும்னா central metal atom that undergoes hybridization of atomic orbitals including the inner d orbital. இதுல எப்படின்னா அதே கோஆர்டினேட் காம்ப்ளெக்ஸ் தான், ஆனா ஹைபிரிடைசேஷன் எப்படி இருக்கும்னா அவுட்டர் மோஸ்ட் d ஆர்பிட்டல்ல இருக்கும். அடுத்து the d orbitals involved in the hybridization are in a lower energy level than sp orbitals. அதாவது இன்னர் ஆர்பிட்டல் வந்து sp ஆர்பிட்டலை விட லோயர் எனர்ஜில இருக்கும். இதே இது அவுட்டர் ஆர்பிட்டல் வந்து சேம் எனர்ஜி லெவல்ல வந்து இருக்கும். இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுல இருந்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. அடுத்து composed of metal atoms that use inner shell d orbitals for the hybridization into central metal atom. ஓகேவா? அதாவது d orbitals அந்த central metal atom ஓட d orbital வந்து என்ன இருக்கும் அப்படின்னா inner shell d orbital hybrid ஆயிருக்கும். இதே இது நமக்கு வந்து outer shell வந்து பார்த்தோம்னா central metal atom ஓட outer shell of d orbital வந்து hybrid ஆயிருக்கும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? நம்ம வந்து கீழே எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கு, இதை வச்சு நம்ம பார்க்கலாம். So first பாருங்க, what are inner orbital complex? Inner orbital complex னா என்ன? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான், அதே தான் வருது. Inner orbital complexes are coordination compounds composed of a central metal atom having hybridization of atomic orbitals including inner d orbital, sp. இந்த மூணு வார்த்தை இம்பார்ட்டன்ட். inner d orbital, sp orbital. அல்லது வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹைபிரிடைசேஷன்ல இன்னர் ஷெல் d ஆர்பிட்டல் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எனர்ஜி லெவல் இன்னர் ஷெல்லுக்கு லோயரா தான் இருக்கும். இப்பதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். the most common hybridization of the metal atom in inner orbital complexes is d2sp3. இப்போ d2sp3 sp3d2
sp4 இந்த மாதிரி ஒரு 4 கொடுத்துட்டு இதுல இன்னர் ஆர்பிடல் காம்ப்ளெக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னா we can clearly identify d2 sp3. அதாவது நான் சிம்பிளா சொல்றேன், d வந்து முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அது இன்னர் ஆர்பிடல். this is also an example for inner orbital complex. so d2 sp3 dsp2 இந்த மாதிரி d முன்னாடி வந்துச்சுன்னா அது வந்து நம்ம இன்னர் ஆர்பிடல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். கண்ணை மூடிட்டு d முன்னாடி வந்துச்சுன்னா இன்னர் ஆர்பிடல் காம்ப்ளெக்ஸ், d பின்னாடி வந்துச்சுன்னா அவுட்டர் ஆர்பிடல் காம்ப்ளெக்ஸ். இது எதனால முன்னாடி வருது, அங்க எதனால பின்னாடி வருதுன்னு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் CONH36+3 அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ 3+ இருக்கு. அமோனியா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அமோனியா வந்து நமக்கு வந்து ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட். அப்ப இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு 3 தான் வரும். ஸோ அப்ப இதோட நேம் வந்து ஹெக்ஸா அமைன் கோபால்ட் 3. கரெக்டா? நம்ம வந்து எந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாலும் ஐபேக் நாமென்க்ளேச்சர் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, அதை வச்சு நேமிங் நம்ம கண்டுபிடிக்க கத்துக்கணும். So the oxidation state வந்து 3 because ammonia is a neutral compound, neutral ligand. So இப்ப பாருங்க இதோட electronic configuration. ஆக்சுவலா இப்போ இந்த லெசன் ஒரு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி லெசன்ல நம்ம நெக்ஸ்ட் நிறைய தியரிஸ் எல்லாம் பார்ப்போம். கரெக்டா? தியரிஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம கத்துக்கிறதுக்கு ஒரு கண்டிப்பான முறையில ஒரு 10 காம்பவுண்ட்ஸ் இருக்கு, 10 காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். அந்த 10 காம்பவுண்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம கண்டிப்பான முறையில மனப்பாடம் பண்ணியே தான் ஆகணும். அது நம்ம ஃபர்தர் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுல இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கோபால்ட், இது நீங்க வந்து வேற வழியே இல்லை, மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஆர்கன் ஏஆர், ஏ ஆர்கன் போட்டிருக்கோம் ஏன்னா அப் டு திஸ் இந்த 3ds வரைய ஆர்கனோட ஸ்ட்ரக்சர் அப்படியே வந்துடும். ஓகேவா? ஆர்கன் ஸ்ட்ரக்சர், ஆர்கன் வந்து என்னதுன்னா நோபல் கேஸ். இதோட ஸ்ட்ரக்சர் வந்துடும். வந்துட்டு அதுக்கப்புறம் 3d7 4s2 எக்ஸ்ட்ரா வரும். இப்போ இந்த கடைசியா இருக்கு பாத்தீங்களா, இந்த 3d7 4s2 நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஷெல், மாலிகுலர் ஷெல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஷெல்லுல நம்ம வந்து போட போறோம். ஓகே, சோ எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் நான் இங்க இருந்தே போட்டுறேன். இங்க 2 இது மிஸ் ஆயிடுச்சு. 1 2, நமக்கு இங்க வந்து 7 இருக்கு. 3Dல இப்ப நம்ம 7 நம்ம போடணும். சோ 1 2 3 4 5. சோ இங்க வந்து இன்னொன்னு 6 and then 7. ஓகேவா? இங்க வந்து நம்ம 7 போட்டாச்சு. அப்புறம் 4s2ல இருக்கு, அங்க வந்து நம்ம 2 போட்டாச்சு. ஓகேவா? சோ இங்க வந்து நமக்கு 7 வந்துருச்சு, இங்க வந்து 2 இருக்கு. இப்ப இது வந்து இந்த காம்ப்ளெக்ஸோட நம்ம வந்து ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டிருக்கோம். இப்போ நம்ம அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்க போறோம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3. அப்ப ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா 3 எலக்ட்ரானை நம்ம வந்து என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஆர்கன் 3d6 தான் வரும். அப்போ சேம் பாருங்க, இதே நம்ம போடுறோம். இதே நம்ம போடும்போது என்ன ஆகும்னா சேம் அதே மாதிரியே தான் வருது. இங்க வந்து ஒரு ஆரோ 3d6ன்னு சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 5. ஒன்னே ஒன்னை மட்டும் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இங்கே போட்டுருவோம். ஸோ இதுதான் வந்து 3d6. இப்போ இது நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருக்கிறது கோபால்ட்டுக்கு தான் போட்டிருக்கோம். ஏன்னா இது கோபால்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். CO3+. நம்ம அமைன், அதாவது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டிருக்கோம். கரெக்டா? இப்போ இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இந்த ஒரு 3d6 ஆர்கன் 3d6ல இருக்கிற அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட நமக்கு போய் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 6 அமைன் குரூப்பை போய் நம்ம அட்டாச் பண்ண போறோம். கரெக்டா? சோ அந்த 6 அமைன் குரூப் எப்படி அட்டாச் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்திருக்க லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் லிகாண்டா வீக் லிகாண்டா, ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்திருக்க லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் லிகாண்டா வீக் லிகாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். கரெக்டா? சோ இது NH3 வந்து ஸ்ட்ராங் லிகாண்ட். நம்ம நெக்ஸ்ட் தியரிஸ் வீடியோல ஸ்ட்ராங் லிகாண்ட்னா என்னென்ன, வீக் லிகாண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். சோ இது வந்து ஸ்ட்ராங் லிகாண்ட். சோ ஸ்ட்ராங் லிகாண்டா இருந்துச்சுன்னா எப்படி போய் அட்டாச் ஆகும் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து இங்க இருக்கிற இந்த 3 இருக்கு பாத்தீங்களா, இந்த 3ல இந்த ஒரு ஆரோ மார்க் இங்க போயிடும். ஓகேவா? சோ இங்க ஒண்ணு வந்து எம்டியா இருக்கும். சோ அப்ப என்ன ஆகும்னா, அப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஆயிருது அப்படின்னா இங்க இருக்கிறது இங்க போயிடும்.
ஸோ போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா இங்க 2 எம்டியா இருக்கும், இங்க ஒரு எம்டி, அண்ட் தென் 4s3 4d3 இருக்கும். அப்போ நமக்கு 6 குரூப் வருது. அப்ப 6மே என்ன ஆகும் அப்படின்னா 1 2 3 4 5 D2sp2 அப்படின்ட்டு நமக்கு ஃபார்ம் ஆகும். D2 ஸ்ட்ராங் லிகாண்டுக்கு எல்லா எலக்ட்ரான்ஸ், அதாவது லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆயிடும்னா போய் அட்டாச் ஆயிடும், அதாவது பேர் ஆயிடும். இதே இது வீக் லிகாண்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நான் பின்னாடி காமிக்கிறேன். So since the d orbitals that are involved in the hybridization are in electron shell 3 and the sp orbitals are in the electron shell 4, the coordination complex compound formed with this metal atom is called inner orbital. D2sp3 இருந்துச்சுன்னா inner orbital complex. The arrows in orange color show the 6 lone electron pairs donated by the 6 ligands. Okay va? So next பாருங்க outer orbitalல central metal atom ஓட sp-d orbitals ஓட outermost shell தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா form ஆகும். Okay. இது எல்லாமே அதே மாதிரி நமக்கு ஹைபிரிடைசேஷன் ஆகுற எல்லா அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸும் சேம் எனர்ஜி லெவல்ல இருக்கும். அதே மாதிரி நம்ம மேல பார்த்தது D2sp3, இதுல பாக்குறது sp3d2 இருக்கும். அதே மாதிரி அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸஸ்ல ஃபார்ம் ஆகுற லிகாண்ட் வந்து கொஞ்சம் வீக் லிகாண்டா இருக்கும். ஓகேவா? சோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். COF6 3- காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? COF6 3- காம்ப்ளெக்ஸ். இப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்குவோம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நம்ம வந்து கோபால்ட் கண்டுபிடிக்கணும். X பிளஸ் ஃப்ளோரின் வந்து நெகட்டிவ் லிகாண்ட், அப்ப -6 வரும், which is equal to -3. கரெக்டா? -3. இப்போ இந்த இந்த 6 இந்த பக்கம் போச்சுன்னா +6 ஆகும். அப்ப நமக்கு கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. Okay, so COF6 3- complex is a coordinate complex. இதோட கோபால்ட்டோட electronic configuration argon 3d7 4s2. இங்க வந்து அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி +3 வரும். அப்ப +3 போட்டோம்னா argon 3d6. ஓகேவா? சோ அதே மாதிரியே நான் வந்து போட்டிருக்கேன். இங்க பாருங்க, இங்க 2 தான் கொடுத்திருக்காங்க, இங்க 2 வந்துடும். சோ அதே மாதிரி நம்ம போடுறப்போ இங்க வந்து 3d6, அப்ப இங்க வந்து நமக்கு வந்து 2 வந்துடும், மிச்ச இடத்துலலாம் 1 3d6. இப்ப இது வீக் லிகாண்டா இருக்கிறதுனால இங்க இருக்கிற இந்த இது வந்து என்ன ஆகாதுன்னா பேர் ஆகாது. வீக் லிகாண்டா இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த இடத்துல போய் பேர் ஆகாது. நம்ம போன தடவை வந்து ஸ்ட்ராங் லிகாண்டா இருக்கிறதுனால பேரப் ஆயிடுச்சு, இது பேர் ஆகாது. சோ இப்ப வரப்போற ஃப்ளூரின் 6 ஃப்ளூரின் வந்து எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணும். அது வந்து எப்படி எலக்ட்ரானை டொனேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கனுக்குள்ள போய் பேரப் ஆகாம இருக்கிறதுனால இது ஃபுல்லாவே ஆல்ரெடி ஃபில் ஆகி இருக்கு. சோ இங்கனுக்குள்ள போய் அட்டாச் ஆயிடும். 6 இருக்கு, இப்ப நம்ம 4 போட்டிருக்கோம், 5 6. ஓகேவா? இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடும்னா பேரப் ஆயிடும். Okay, so இங்க பாருங்க, in order to form coordinate covalent bonds, the 4s orbitals, 3 4p orbitals and 2f the 4d orbitals are hybridized. இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடும்னா ஹைபிரிடைஸ் ஆகி நமக்கு ஃபார்ம் ஆயிடும். ஓகே, சோ அப்ப இது எப்படி வரும்? 4, அதாவது நம்ம 4th ஷெல்ல இருந்தாலுமே இது நம்ம sp-d2 அப்படிதானே நம்ம சொல்லுவோம். சோ அவுட்டர் ஆர்பிட்டல் தான் இருக்கு. Since 4s 4p 4d orbitals are involved in hybridization, the lone electron pairs coming from fluoride ions are filled to these hybrid orbitals. As d orbital are located outside the s and p orbital are called outer orbital complex. Okay, so இப்போ இது ஃபுல்லா பார்த்துட்டோம். இப்போ அதோட டெஃபினிஷன், அதோட எனர்ஜி லெவல் அப்படின்னா என்னன்னு மட்டும் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட இன்னர் d orbital coordinate ஆச்சு அப்படின்னா அது இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். Inner orbital complexes are coordinate compounds having a central metal atom that undergoes hybridization of atomic orbitals including the inner d orbital. Outer orbital complexes na அதே மாதிரி தான்
but coordinate compound central metal atom ஓட outermost d orbital hybridization ஆச்சு அப்படின்னா that is called outer orbital. ஓகேவா? இதோட hybridization வந்து d2sp3, inner orbitalனா d2sp3, outer orbitalனா sp3d2. அதோட எனர்ஜி லெவல் இன்னர் ஆர்பிட்டல் அப்படின்னா நமக்கு வந்து லோயர் எனர்ஜி லெவலா இருக்கும். அவுட்டர் ஆர்பிட்டல் அப்படின்னா நமக்கு சேம் எனர்ஜி லெவல் இருக்கும். ஓகே, ஸோ எலக்ட்ரான் ஷெல்லுன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னர் ஷெல் டி ஆர்பிட்டல் வந்து நமக்கு வந்து கம்போஸ் ஆயிருக்கும். அவுட்டர் ஆர்பிட்டல்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல் டி ஆர்பிட்டல்ஸ் கம்போஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க லைட்டா. ஓகே, ஸோ அட் த லாஸ்ட் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைபிரிடைசேஷன் அந்த பாண்டிங் வந்து எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து ஒரு ஒரு எலிமெண்ட் தனியா இருக்கு, ஒரு கோபால்ட் தனியா இருக்கு, ஒரு ஃப்ளூரின் தனியா இருக்கு. அது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாண்டிங் வருது அப்படின்னா அந்த பாண்டிங் எப்படி சும்மா போய் நடந்துருமா? நடக்காது. ஸோ அங்க ஒரு ஓவர்லாப்பிங் நடக்கணும். அந்த ஓவர்லாப்பிங் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறது தான் வந்து இது சொல்லுது. கரெக்டா? அது மட்டும் இல்லாம இந்த தியரி வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸோட பாண்டிங் இன்னரா அவுட்டரா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. பிளஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்னர் அண்ட் அவுட்டர் ஆர்பிட்டல் அதோட எனர்ஜி லெவலையும் டிசைட் பண்ணுது. கரெக்டா? ஸோ இதோட மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்னா அது இன்னர் ஷெல்ல இருக்கும், அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ்ல நான் வந்து லாஸ்ட் இயர் எங்களோட யூஜிடிஆர்பி கொஸ்டின்ல கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில இருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்கன்னு நான் வந்து தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுல இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக்ஸ் நம்ம இது வரைக்கும் என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் லிகான்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஐபேக் நாமென்க்ளேச்சர் பார்த்துட்டோம். ஐசோமெரிசம்னா என்னன்னு பார்த்துட்டோம். மோனோபைடென்டின் லிகான்ஸ் பார்த்துட்டோம். அவுட்டர் ஆர்பிட்டல், இன்னர் ஆர்பிட்டல் இந்த ஃபைவ் ஐட்டம்ஸும் நம்ம பார்த்துட்டோம். 5 டாபிக்ஸும் பார்த்துட்டோம். நம்ம பார்க்க வேண்டியது தியரிஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். அதுல வெர்னர் தியரி, விபி தியரி, கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி, இஏஎன். ஓகேவா? இது மட்டும் தான் பார்க்கணும். இப்ப இதை பேஸ் பண்ணி அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த இந்த 5 டாபிக்ஸை பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா அது நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். வில் சி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு 82வது கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் சோடியம் டெட்ரா குளோரோ டைசைனோ குரோமேட் 3 காம்ப்ளெக்ஸ். ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3 கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க வந்து சோடியம் Na2 கொடுத்துருக்காங்க, குரோமேட் 1 கொடுத்துட்டாங்க, 4 குளோரோ டெட்ரா குளோரோ, அதே மாதிரி டைசைனோ எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் கரெக்டா வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து குரோமியம்க்கு நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க போறோம். அதே மாதிரி Na2+ கரெக்டா? Na2+னா இந்த பக்கம் வந்து 2- தான் வரும். இப்போ இந்த 2- வச்சு நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கலாம். குரோமியம்க்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ X பிளஸ் குளோரின் வந்து நெகட்டிவ் லிகாண்ட். கரெக்டா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா -4 போட்டுருவோம். அகைன் இன்னொன்னு கொடுத்துருக்காங்க, சயனைடும் நமக்கு வந்து நெகட்டிவ் லிகாண்ட் தான். அப்ப நம்ம வந்து -2 அப்படின்னு போட்டுடலாம். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் -2 தான் இருக்கு. -4 -2 வந்து -6. அது வந்து இந்த பக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. -4 -2 செஞ்சுன்னா -6. அதை நம்ம இந்த பக்கம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போனோம்னா +6 மாறும். அப்போ x ஈக்குவல் டு -2 +6. அப்ப நமக்கு ஆன்சர் 4ன்னு வரும். பட் ஆனா இங்க வந்து 4, இங்க வந்து 3 தான் இருக்கு. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ராங். செகண்ட் ஒன் போலாம். Na3னா 3 + 3 - 3 வச்சு பார்க்கலாம். 3 வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரியே x -4 -2 ஆக்சுவலா இதான் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து நமக்கு இங்க வந்து -3 இருக்கு. அப்ப +6 இந்த பக்கம் போச்சுன்னா -3 + 6 we can have 3 oxidation state. அப்போ the answer is option B, Na3CrCl4Cn2. இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னா சோடியம் டெட்ரா குளோரோ டைசைனோ குரோமேட் 3 காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஐசோமெரிசம். வாவ், நம்ம பார்த்த டாபிக் தான்.
COH2. The following complexes shows which isomerism? COH2O5 BrSO4 and COH2O5 SO4 Br. அதாவது coordination sphere, ionization sphere. இது ரெண்டுல இருந்து ஒரு லிகாண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்டா? அப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கிற மாதிரியான ஐசோமெரிசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். நம்மளோட வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். அயனைசேஷன் ஐசோமெரிசம். தட் இஸ் த ஆன்சர். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் இதோட ஜாமெட்ரி கேக்குறாங்க. இது நமக்கு நெக்ஸ்ட் தான் வரும். அடுத்து பிரைமரி வேலன்ஸ் இதுவும் நமக்கு நெக்ஸ்ட் வரும். EAN ரூல், கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி, இன்ட்ராக்ஷன் இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சதுல இருந்து இங்க வேற இருக்கு. சாரி இதை நான் பார்க்கல. SF6 molecule consists of octahedron geometry due to dash type of hybridization. இந்த வீடியோல தான் நம்ம பார்த்தோம் 31st கொஸ்டின். எங்களுக்கு போன தடவை இது வந்து B type of question. Fங்கிறது வீக் லிகாண்ட், ஃப்ளூரின். கரெக்டா? அப்ப வீக் லிகாண்ட்னா நமக்கு வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் தான் நடந்துச்சு. இது SF6 இருக்கு. அப்பனா 6 இருக்கணும். அப்ப அவுட்டர் மோஸ்ட் எது? sp3d2. இதுதான் ஆன்சர். ஓகே, சூப்பர். Transition elements are not completely filled. இது ஓகே, இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம் தியரிஸ்ல. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல இருந்து 3 கொஸ்டின் வந்திருக்கு. 3 கொஸ்டின் நம்மளால வந்து அட்டென்ட் பண்ண முடியுது. சூப்பர். So hope you all have understand everything. If you have any doubts, please let me know in the comment section. So any other topics we need to discuss means please let me know. We'll discuss that topic in the coming videos. Until then, bye.